சாம்சங் அவங்களோட லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் One UI 3.0 அதோட பீட்டா வெர்ஷனை இப்போ S20 சீரீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட S20 சீரீஸ் ஃபோன் எதுவும் இல்லை, இதை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்யூச்சரில் லான்ச் ஆக போகிற எல்லா சாம்சங் ஃபோன்ஸுமே மிட் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, ஹையண்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த One UI 3.0 தான் வரப்போகுது. Android 11 மேலே பில்ட் பண்ண One UI 3.0. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் சாம்சங் என்ன புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடியே உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பாய்லர், தாறுமாறாக ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எண்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். முன்னாடி One UI 2.5 இல்லை பழைய One UI வெர்ஷன்ஸில் விஜெட் ஆட் பண்ணணுன்னா நம்ம அந்த விஜெட் மெனுக்குள்ளே போய் தேடி அப்புறம் ஆட் பண்ணணும். பட் இப்போ இந்த கண்டெக்சுவல் மெனுவை ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஆப்போட விஜெட் வேணுமோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த விஜெட் ஆப்ஷன் அங்கேயே இருக்கும், அப்படியே ஆட் பண்ணலாம். ஸோ இது கன்வீனியன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. விஜெட்ஸ் பற்றி பேசையில் லாக் ஸ்க்ரீன் விஜெட்ஸ்க்கும் இப்போ புது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. புது ஆப்ஷன்ஸ்னால் ஒன்று தான், டிஜிட்டல் வெல்பீயிங் மட்டும் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் புது ஃபீச்சர்ஸ் பற்றி பேசையில் புது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா அவங்களும் சேஞ்ச் லாகில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கும் சில புது ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜிப்ஸ் எல்லாம் இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ அது ஒரு சூப்பரான ஃபீச்சர். இப்போ லாக் ஸ்க்ரீன் பற்றி பேசையில் டைனாமிக் லாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸோ வால்பேப்பர்ஸ் மாற்றி ஆட்டோமேட்டிக்காக மாறுறதுக்கு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவோம்ல, அதில் இப்போ நிறைய புது கேட்டகரிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி இல்லாத சில கேட்டகரிஸ் இப்போ நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபோனை இன்னும் அதிகமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் பார்க்கையில் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி ஆஃப் பண்ணலாம். இது ஒரு சூப்பர் புது ஃபீச்சர்னால் நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நிறைய ஃபோன்ஸில் இதை பல வருஷமாக நம்ம பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சில ஆப்ஸ் கூட இதை எனேபிள் பண்ண முடியும். ஆனால் ஒரு பிராண்ட் அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே ஃபர்ஸ்ட் பார்ட்டியாக இந்த சப்போர்ட் ஆட் பண்ணுறது என்றைக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ சாம்சங் இங்கே பண்ணியிருக்காங்க, அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ செட்டிங்ஸ், அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ், மோஷன்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸ் போனோன்னா இதை நம்ம எனேபிள் பண்ணலாம். லாக் ஸ்க்ரீனில் இன்னொரு மாற்றம், இப்போ மேலே அந்த டைம், டேட் இதெல்லாம் இருக்குல்ல, இதோட பிளேஸ்மெண்ட் இப்போ மாறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டைமை பெருசாக்கிட்டு டேயும் சின்னதாக்கியிருக்காங்க. வேணும்னா முன்னாடி இருந்த மாதிரியே நம்ம மாற்றிக்கலாம், ஏன்னா இங்கே டிஃபால்ட் ஆப்ஷனை தான் மாற்றிருக்காங்க. இதே சேஞ்ச் இப்போ குவிக் செட்டிங்ஸ் பேனல்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா சேஞ்சுமே சூப்பர்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு சில சேஞ்சஸ் எனக்கு மொக்கையாக தான் பட்டுச்சு. இப்போ சர்ச் ஃபோன் செட்டிங்ஸ், 3 டாட்ஸ் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ இது சிங்கிள் ஹேண்டட் யூசேஜை இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ் தான் சாம்சங்கோட One UIக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ். அதை தான் இங்கே எய்ம்னு சொல்லி சாம்சங் இந்த One UIயை லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுவே இங்கே கொஞ்சம் கஷ்டமாகையில் ஒரு நெகட்டிவ்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயம், இப்போ 12 குவிக் டாகல்ஸ் தான் ஒரு நேரத்தில் விசிபிளாக இருக்குது. முன்னாடி 16 நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு காரணம் அந்த டிவைஸ் மீடியா, அந்த ஆப்ஷன்ஸ் சப்டெக்ஸ்டாக இல்லாமல் ஒரு ஃபுல் ரோ எடுத்துக்குது. ஸோ சில இடத்துல ஒன் ஹேண்ட் யூசேஜோட ஃபோக்கஸ் சாம்சங் மிஸ் பண்ணியிருந்தாலும் சில இடத்துல அது ரொம்பவே ஃபோக்கஸில் வச்சு புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ். முன்னாடி One UI 2.5 எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் கீயை ப்ரெஸ் பண்ணையில் அந்த வால்யூம் கண்ட்ரோல் ரொம்ப மேலே டிஸ்பிளே ஆகும். ஸோ 2 கை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனா அப்படியே கையில் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம அதை ப்ரெஸ் பண்ண முடியும். பட் இப்போ அந்த வால்யூம் டிஸ்பிளேயை ரைட் சைடுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க, வால்யூம் கீஸ் பக்கத்துலேயே மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் ஒரு எலகண்டான சொல்யூஷன்னு சொல்லலாம். இந்த இடத்துலேருந்து நம்ம ஃபோனை ஈஸியாக சைலண்டில் போட முடியும். வால்யூம் சப்மெனுவும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் ஒரே கை யூஸ் பண்ணி. லைவ் கேப்ஷன்ஸ் ஆப்ஷனும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. மற்ற Android 11 ஃபீச்சர்ஸ், இப்போ நோட்டிஃபிகேஷன் பாரில் அந்த மீடியா பிளேயரோட லுக்கை லைட்டாக மாற்றிருக்காங்க, கான்வர்சேஷன்ஸை டேப்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இங்கேயும் சாம்சங் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் Android 11ஓட ஒரு மேஜர் ஃபீச்சர் சாட் பபிள்ஸ், அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி அந்த குவிக் டாகல்ஸ்க்கு வருவோம். சில குவிக் டாகல்ஸையும் இங்கே ஃப்ரெஷ் ஆக்கியிருக்காங்க. இப்போ பவர் சேவிங் மோட் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. உள்ள அந்த செட்டிங்ஸையும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதை இம்ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்மளுக்கு அந்த மேக்ஸிமம் பவர் சேவிங் வேணும்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இந்த 2 ஃபோன்ஸுமே வேறு ஃபோன்ஸ் தான், ஒரே ஃபோன் கிடையாது. ஆனால் ரெண்டுத்துலேயுமே Exynos 990 சிப் தான். ஸோ வெறும் ஹார்ட்வேர்னால இவ்வளோ டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ சாஃப்ட்வேர் இங்கே நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பவர் சேவிங் மோட்லேருந்து வெளியில் வரையிலையும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப குவிக்காக இருக்குது. இங்கே ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதை சாம்சங் கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இல்லை, அதையும் ஒரு தனியான டாக்லாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ அது பேர் என்ஹான்ஸ்ட் ப்ராசஸிங். ஸோ இந்த மோட்ஸ்குள்ளே மாற்றி நீங்கள் அடிக்கடி ஜம்ப் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும்.
இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேடை புல் டவுன் பண்ணையில் பேக்ரவுண்ட் டார்க் ஆகிறதுக்கு பதில் பிளர் ஆகுது. இப்போ ஒரு காஷியன் பிளர் மாதிரி ஆட் பண்ணுறாங்க. எனக்கு இந்த பிளர் ஆப்ஷன் இன்னும் பிடிச்சிருக்கு பார்க்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் என்னோடய தம்ப்நெயில்ஸை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு பிளர் பிடிக்கும்ன்ட்டு. ஸோ இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் நோட்டிஃபிகேஷன் ஷேட் புல் டவுன் பண்ணையில் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கனாலும் சரி, இல்லைனா ரீசன்ஸ் மெனுக்குள்ளே போனீங்கனாலும் சரி, இதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் இப்போ பிளர் ஆகுது டார்க் ஆகிறதுக்கு பதில். இந்த ரீசன்ஸ் மெனு இன்னும் கொஞ்சம் ஒரு 3D ஃபீல் இருக்குது யூஸ் பண்ணையில். அந்த சென்டர் பேன் சைட் பேன்ஸோட இன்னும் பெருசாக இருக்குது. ஸோ ஃபோக்கஸ்க்கு வருது யூஸ் பண்ணையில். சைட் பேன்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கேரசல் லுக் இங்கே இருக்குன்னு சொல்லலாம். அனிமேஷன்ஸும் இன்னும் ஸ்மூத் ஆக்கியிருக்காங்க. செட்டிங்ஸ் மெனுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடி, ப்ரொஃபைல் ஐக்கான் இது ரெண்டுமே பெருசாக இருக்குது. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இப்போது நான் இமெயில் ஐடியோ ஒரு தடவையும் செட்டிங்ஸ் காமிக்கல பிளர் பண்ண வேண்டியிருக்கும். பட் என்னோட சொந்த செல்ஃபிஷான ரீசன்ஸ் தவிர மற்றபடி பார்க்கல நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது போக இப்போ கிளாசிஃபிகேஷன், குரூப்பிங் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இந்த சப்மென்யூஸோட ஐக்கானும் மாறி இருக்குது. இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற ஐகான்ஸ்க்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் யூனிஃபார்மான இன்டர்ஃபேஸ் கிடைக்குது. ஸோ ஜென்ரலாக இப்போ பிராண்டோட இன்டர்ஃபேஸ் இம்ப்ரூவ் ஆக ஆக அந்த யூனிஃபார்மிட்டி அதிகமாகும். சாம்சங்கும் இப்போ அதை எடுத்துகிட்டு வர்றது ஒரு பாசிட்டிவாக எனக்கு படுது. இப்போ இந்த சப்மென்யூஸ்க்கு உள்ள ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உள்ள போனீங்கன்னா இப்போ டீட்டெயில்டு ஆப்ஷன், ப்ரீஃப் ஆப்ஷன் அப்படின்னு 2 இருக்குது. இதில் ஒரு ப்ரீஃப் பாப்அப் செட்டிங் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் எட்ஜ் லைட்டிங் நம்ம இப்போ மாற்றலாம். இந்த எட்ஜ் லைட்டிங்க்கும் புது ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா One UI 3க்கு அப்டேட் பண்ணால் போதாது. அதுக்கப்புறம் சாம்சங் ஆப்ஸையும் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். இது சின்ன ஒரு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். சாம்சங் இன்டர்நெட் 13.0 ப்ரௌசரில் 2 மேஜர் புது ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒன்று, டேப்ஸ் எல்லாமே வேறு வேறு விதத்தில் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். இதை லாக்கும் பண்ணலாம். இந்த சின்ன தம்ப்நெயிலும் இதில் தெரியும். அதுக்கு அடுத்து பேக் பட்டனை வெப்சைட்ஸால் ஹைஜாக் பண்ண முடியாமல் சாம்சங் பண்ணியிருக்காங்க. சில வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் போகையில் ஆட்ஸ் பாப்அப் ஆகும். அந்த ஆட்ஸ் பாப்அப் ஆகையில் பேக் எத்தனை தடவை அழுத்தினாலும் பின்னாடி போகாது. ஸோ அந்த வெப்சைட்ஸ்லாம் இந்த பேக் பட்டனை ஹைஜாக் பண்ணுவாங்க அதிகமான கிளிக்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக ஆட்ஸில். அதை இப்போ சாம்சங் பண்ண அலோவ் பண்ணுறதில்ல இந்த சாம்சங் ப்ரௌசரில். ஜென்ரலாக நான் சாம்சங் ப்ரௌசர் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், க்ரோம் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனாலும் இது ஒரு ஃபீச்சர் சாம்சங் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது One UIக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். கான்டாக்ட்ஸில் மல்டிபிள் லிங்க் கான்டாக்ட்ஸ் ஒரே நேரத்தில் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன், அது போக டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸும் ஈஸியாக டிலீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பல வருஷம் முன்னாடியே கொடுத்துருக்கணும். இத்தனை நாள் கழித்து இப்போ ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சாம்சங்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. இப்போ ட்ராஷ் பின்னோட, அதாவது ரீசைக்கிள் பின்னோட ஸ்டோரேஜ் பீரியடும் 15லேருந்து 30 நாளுக்கு மாற்றிருக்காங்க. கால் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி லே அவுட்டை மாற்றலாம். ஸோ எனக்கு இங்கே பேரும் டிஸ்பிளே இமேஜும் பெருசாக இருக்கிற இந்த ஆப்ஷன் தான் பிடிச்சிருந்துச்சு. பேக்ரவுண்ட் இங்கே நம்ம கால்ஸ்க்கு மாற்றலாம். ஸோ வேணும்னா ஒரு வீடியோ கூட செட் பண்ணலாம். நம்மளோட சொந்த ஆடியோவை அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே அந்த செட் தட் சவுண்ட் அஸ் ரிங் டோன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதை பண்ண முடியும். அதே மாதிரி வீடியோவை இங்கேருந்தே ட்ரிம் பண்ணவும் முடியும். இங்கே காலேஜ் எடிஷோட இந்த வீடியோ பார்க்குறது கொஞ்சம் தாறுமாறாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு அப்படி பிடிக்கல, ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு நினச்சிங்கனாலும் தம்ஸ் அப் கொடுங்க. அது அவன் வீடியோ, நான் என்ன பண்ணுறதுக்கு. ஸோ என்னவாக இருந்தாலும் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மெசேஜஸ்க்கும் ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் வெல்பீயிங்னு வரையில் வீக்லி ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். நம்ம யூசேஜ் பேட்டர்ன்ஸ் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வண்டி ஓட்டையில் எத்தனை தடவை ஃபோன் செக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க முடியும். டிஜிட்டல் வெல்பீயிங்னாலே ஜென்ரலாக ஃபோனை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு, அந்த ஸ்க்ரீனை ஆன் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு எவ்வளோ நம்ம ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் வெல்பீயிங்கோட மெயின் பாயிண்ட். பட் அதை செக் பண்ணுறதுக்கே ஒரு தடவையும் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் கவுண்டர் இன்ட்யூட்டிவாக இருக்குது. ஸோ அதனால இப்போ அந்த ஸ்க்ரீன் டைமை டைரெக்டாக டிஜிட்டல் வெல்பீயிங் விஜெட்லேருந்து, லாக் ஸ்க்ரீனில் ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த விஜெட்லேருந்து செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வரையில் ஆட்டோ ஃபோக்கஸ், எக்ஸ்போஷர் ஃபங்க்ஷனாலிட்டி ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். அது போக ஹைசூம் எடுக்கையில், ஹைசூம் பிக்சர்ஸ் எடுக்கையில் அதோட அந்த ஸ்டெபிலைசேஷன் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சாம்சங் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட 2 S20 Ultra கிடையாது. ஸோ சைட் பை சைடு வச்சு செக் பண்ண முடியல ஒரே பிக்சர்ஸ் எடுத்து. பட் இதுதான் தியரி, இதுதான் சாம்சங் சொல்லியிருக்கிறது. எக்ஸ்போஷர் லாக்குக்கு மேலே இப்போ ஒரு சின்ன லாக் ஐக்கான் இருக்குது. எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இப்போ அந்த லாக்கோட சேர்த்து தான் மூவ் ஆகுது. ஸோ இது சிங்கிள் ஹேண்டட் யூஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஃபோட்டோ எடிட்டரில் இப்போ ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரிஜினல் வெர்ஷனுக்கு போக முடியும். அது சில நேரத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ Android 11ஓட ஃபீச்சர்ஸில் ஒரு ஃபீச்சர் இங்கே வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக
ஆக்சுவலாக சாம்சங் கொடுக்கல. என்னென்னு பார்த்தா இப்போ நீங்கள் பவர் ஹோல்ட் பண்ணி அந்த பவர் மென்யூக்கு போகல, பவர் ஆஃப் மென்யூக்கு போகல, இப்போது கனெக்டட் டிவைசஸ் அங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து OnePlus 8Tல Android 11 ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதில் நம்ம ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக பார்க்குற ஒரு ஃபீச்சர். One UI 3.0ல இதை சாம்சங் எடுத்துகிட்டு வரல. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ். இது போக அனிமேஷன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஃப்ளூடாக இருக்குது. சாம்சங் வந்து பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க One UI 3.0வோட. ப்ளஸ் பிக்ஸ்பிக்கு யார் பிக்ஸ்பி யூஸ் பண்ணுறா, பிக்ஸ்பி ஃபீச்சர்ஸை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? யாராவது நீங்கள் பிக்ஸ்பி யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு தெரிஞ்சு யாரும் பிக்ஸ்பி யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் One UI 3.0வோட புது ஃபீச்சர்ஸ்க்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் மாறா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் உங்களோட ஃபேவரட் ஃபீச்சர் எதையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அதையும் சேர்ந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய மிஸ் பண்ணனா திருப்பி வீடியோ பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய மிஸ் பண்ணல, கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர்ஸுமே சொல்லிட்டேன். ஸோ கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.